மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெனோபாஸ் டைம் ஒரு 40 வயதை கடந்து இருந்தா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல ஹிஸ்டெக்டமி முடிச்சிருக்காங்க. ஹிஸ்டெக்டமி அப்படின்னா யுட்ரஸை முழுவதுமாக வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். எதுக்காக ரிமூவ் பண்ணி? ஏன்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து மேம் நான் யுட்ரஸ் எடுத்து இத்தனை வருஷம் ஆகுது, அத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருந்தது, எக்ஸஸா ப்ளீடிங் ஆச்சு, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருந்தது, எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க. இதனால நான் வந்து என்னன்னா யுட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஹிஸ்டெக்டமி செஞ்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் உடல்ல நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த அடினோமயோசிஸ் இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல உண்மையிலேயே நமக்கு வந்து அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தேவையா, அதை ரிமூவ் பண்ணணுமா, யுட்ரஸை முழுவதுமாக எடுத்தே ஆக வேண்டுமா, இதற்கு மருந்து மூலயமாக அதை சரி பண்ண முடியுமானா நிச்சயமா முடியும். ஏற்கனவே ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா அதிகமான ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்திருக்கலாம், இல்ல குழந்தையின்மை பிரச்சனைக்கு இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்து அந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்னால வரக்கூடியது தான். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஓவரிஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ரைட் ஓவரியோ லெஃப்ட் ஓவரியிலோ நிறைய சிஸ்ட் வந்து ஸோ ஓவரிஸ் ஏதாவது ஒன்று வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் நிறைய இருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த யுட்ரஸை பொறுத்த வரைக்கும் இன்னர் லேயர் அப்படின்னு சொல்றோம், உள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர் தான் எண்டோமெட்ரியம். இது வந்து திக்னஸ் ஆயிட்டு ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆகும்போது அந்த லேயர் வந்து ஷெட் ஆகி வெளியில வருது. இதுதான் மைல்டா நம்ம வந்து கிளாட்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதுவே மெனோபாஸ் டைம் நெருங்கக்கூடிய சமயங்கள்ல ரொம்ப கிளாட்ஸ் அதிகமா வருது, எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னிங்கா இருக்கு அப்படின்னா இதற்கான சிகிச்சை முறைகள் தான் உடனடியாக நம்ம எடுக்கணும். உடனே நம்ம வந்து மெடிசன் எடுக்கும்போது ஒரு 2-3 நாட்கள்லயே ப்ளீடிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு குறையறதுக்கான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அந்த மாதிரி அதிகமான ப்ளீடிங் ஆகும்போது என்ன சிகிச்சைகள் நம்ம எடுக்கலாம்? இல்ல நிரந்தரமாக இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னு ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இதுவுமே வந்து குழப்பமா இருக்கும். இது வந்து எப்படி நம்ம கியூர் பண்றது? அதுலயும் முக்கியமாக இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையோட உள் சுவர்ல பொதிந்து இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கணும். இதற்கான உணவு முறைகளோடு சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும்? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ நம்ம வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டோ இல்ல அடினோமயோசிஸ் கண்டிஷனோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமான இன்னொரு ரீசன், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினம் தினம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான உப்போ இல்ல புளிப்போ ரொம்ப காரமான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமாக உடல் எடை பார்க்கணும். ஒபீஸா இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உடல் பருமன் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். கால்சியம் குறைபாடு இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கோ அதே மாதிரி கால்சியம் குறைபாடும் நிறைய பெண்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் இந்த கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. இதற்கு நம்ம உணவு முறையில பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம். ஸோ அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த பிஎம்ஐ எவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணும்பொழுது பாடியில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் சித்தாதி எண்ணெய் கொடுக்குறோம். பெண்களுக்கு அந்த சித்தாதி எண்ணெய் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாரத்திற்கு 2-3 நாள் வந்து இந்த ஆயில் காலையில எம்டி ஸ்டொமக்ல கொடுப்போம். எதற்காக இந்த சித்தாதி எண்ணெய்னா ஸ்டொமக் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கழிவுகள், குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது நமக்கு அடுத்தடுத்து மெடிசின் சாப்பிடும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த சித்தாதி எண்ணெய் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனை எவ்வளோ இருக்கு, பாடி வெயிட் எவ்வளோ இருக்கு,
ஆல்ரெடி பிபி, சுகர் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதற்கு ஏத்த அளவுல நம்ம சித்தாதி எண்ணெயை கொடுப்போம். ஸ்டொமக் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 2 டைம்ஸ் வாரம் 2 முறை, அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு மீண்டும் 2 முறை. ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் இதுலயே வந்து பார்த்தோம்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40% வலிகளும் பிரச்சனைகளும் நமக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மருந்துகள் என்னன்னா, நல்ல துவர்ப்பாக இருக்கக்கூடிய மருந்துகளை எடுக்கணும். இப்போ உணவு முறையில் பார்த்தோம்னா, வாழைப்பூ கஷாயம் ரொம்ப முக்கியமானது. இந்த வாழைப்பூ கஷாயம் நம்ம எப்படி குடிக்கணும்னா, ஒரு 2லிருந்து ஒரு 3 கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 2 மலைப்பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டிடணும். வடிகட்டி இதுல கொஞ்சம் கருப்பட்டியோ இல்ல எலுமிச்சை சாறு சேர்த்து தினமும் காலையில குடிக்கணும். இது வந்து கர்ப்பப்பை தொடர்பான யுட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, ஃபைப்ராய்டு யுட்ரஸா இருந்தாலும், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கு, இல்ல இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, முக்கியமா பிசிஓடி, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பூ கஷாயம் டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்தா நல்ல ஒரு பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, இது வந்து கர்ப்பவாணி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லயே இருக்கு பாருங்க. ஸோ கர்ப்பப்பையில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு கர்ப்பவாணி சூரணம் பயன்படுது. இதுல முக்கியமா ஈஸ்வர மூலி முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. எல்லாமே கசப்பான மூலிகைகள் தான். ஈஸ்வர மூலி, சிவனார் வேம்பு, திரிகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, ஆடு தீண்டா பாலை, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த கர்ப்பவாணி சூரணம் சொல்றோம். பேருக்கு ஏத்த மாதிரியே நீண்ட நாட்களாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, பிசிஓடி இருக்கு, நான் முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த அடினோமயோசிஸ் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனுக்கு பெஸ்டான ஒரு மெடிசன் தான் இதுதான். இதை மெடிசன் எடுத்துட்டு ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இந்த மருந்தை எடுத்து முடிக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லாவே குறைந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதனோட நம்ம ஃபுட் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவு முறையில வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, இந்த நான் சொன்ன இந்த வாழைப்பூ கஷாயம், இதை தாண்டி முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உடல் பருமன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உடல் பருமன் இருக்கும் பட்சத்தில் உடல் பருமனை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சொன்ன மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய டயட், அதாவது அதிகமான கொழுப்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிட்டு தினமும் அட்லீஸ்ட் 3 அல்லது 4 நாளாவது நம்ம ஏதாவது ஒரு கீரை வகைகளை உணவுல சேர்த்துக்கணும். இதுல முக்கியமாக கல்யாண முருங்கை இல்ல முருங்கை கீரை இதை வந்து சேர்த்துக்கலாம். சிறுகீரை மற்றும் முளைக்கீரை இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி நம்ம உணவுல உளுந்தங்களி, வெந்தயங்களி இதை சேர்த்து சாப்பிடும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறைகளோடு நான் சொன்ன இந்த மருந்து முறைகள், வீட்டு குறிப்புகளும் ஃபாலோ பண்ணா கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தேவைப்படாது. ஸோ மெனோபாஸ் டைம்லயும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரியான கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதற்கான எளிய தீர்வுகள், பக்க விளைவுகள் இல்லாம சித்த மருத்துவத்துல இருக்கு. நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.